ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காக்கும் தெய்வம் காலையில் எபிசோடு 23, 24 ரெண்டையும் ஒன்றா பார்த்துடலாம். இதுவரை தமிழச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முன்னாடி உள்ள எபிசோடெலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமல். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பிரிங்கி முனிவரை தான் காட்டுறாங்க. பிரிங்கி முனிவர் ரொம்ப மகிழ்ச்சியோட சிவபெருமான தரிசித்த ஆனந்தத்தோட சாஷ்டாங்கமாக வணங்குறாங்க. உண்மையிலே சிவபெருமான் அவரோட பக்தியை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. இது மாதிரி உனக்கு என்ன பிரிங்கி முனிவரை வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உங்களை நான் சுற்றி வளம் வரணும்னு ஆசை அப்படின்னும், சரி என்னை சுற்றி வாங்க அப்படின்றாங்க. 3 முறை சுற்றி வரணும்னு ஆசைப்பட்றாரு பிரிங்கி முனிவர். சுற்றி வர்றேன்னு சொல்லிட்டு வேகமாக சிவபெருமான் அமர்ந்திருக்கும் போது சுற்றுறாரு. பார்த்தா அவரால் சிவபெருமானை சுற்றவே முடியல. ஒரே இடத்துலையே தான் சுற்றிட்டே இருந்தாலும் ஒரே இடத்துலையே தான் பிரிங்கி முனிவர் நிற்கிறாரு. இது என்ன விசித்திரமாக இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்போ என்ன விளையாட்டு சிவபெருமானே அப்படின்றவும், நான் முழுமையற்றவனாக இருக்கேன், அதனால் உன்னால் என்னை சுத்த முடியாது அப்படின்றவும், நீங்கள் தான் மிகப்பெரிய கடவுளாச்சே சிவபெருமானே, நீங்கள் முழுமையின் முழு உருவம், நீங்கள் மிகப்பெரிய சக்தி உடையவர், உங்களுக்கு எப்படி முழுமை இல்லாமல் இருக்கும்? இந்த சிவனுக்குள்ள சக்தி சேர்ந்தாதான் முழுமையடையும், என்னோட சக்தி அதான் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதியை காட்டுறாங்க. பிரிங்கி முனிவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்வதியை பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு சிவபெருமான். இப்போ பார்வதியும் சிவனும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ சுத்த பிரிங்கி முனிவா அப்படின்றவும், கண்டிப்பாக என்னால் சுத்த முடியாது, நான் உங்களோட பக்தன் மட்டும்தான், தாயாரோட பக்தன் கிடையாது, நான் உங்களை மட்டும்தான் சுற்றி வருவேன், தாயாரையும் சேர்த்து சுற்றி வரமாட்டேன், அவங்க உங்களோட மனைவி அப்படிங்கிறதுக்காக எனக்கு அவங்க மேலே மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, ஆனால் அவங்கள கடவுளெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் ஆண் தெய்வத்தை தான் கும்பிடுவேன், சாதாரண பெண் தெய்வத்தெல்லாம் என்னால் வணங்கவும் முடியாது, பெண்ணை சுற்றி வரவும் முடியாது அப்படின்றவும் பார்வதிக்கே கோபம் வந்துடுது. அங்கே முருகப்பெருமானே என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நந்தி தேவர் சிரிச்சுட்டே நிற்கிறாரு. சிவபெருமான் திருவிளையாடலை நிகழ்த்த போகிறாரு அப்படின்னு நந்தி தேவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ சிரிச்சுட்டு இருக்காரு. அப்போ உடனே பார்வதி தேவி, சரி பக்தனுக்கும் தெய்வத்துக்கும் நடுவில் நான் எதுக்கு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு எந்திரிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு சிவபெருமான் பார்வதி தேவியோட கையை பிடிச்சிட்டு நீ உட்காரு அப்படின்னு கண்ணை சைகையில் காட்டணுன்னே பார்வதி தேவி உட்காந்துடுறாங்க. எனக்கு உங்களை மட்டும் சுற்றுறதுக்கு அனுமதி தாரீங்களா சிவபெருமானேன்னு பிரிங்கி முனிவர் கேட்ட உடனே அதுக்கு சிவன் பக்தனோட கோரிக்கையை என்றைக்குமே சிவபெருமானை நான் நிறைவேற்றுவேன், அதனால் நான் இப்படியே தான் உட்காந்துருப்பேன் பார்வதி பக்கத்துலேயே, ஆனால் நீ என்னைய மட்டும் சுற்றி வர்றேன்னு சொல்கிற, அப்படி அதுக்கான வழியை நீ கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக சுற்றி வா அப்படின்றாரு. உடனே பிரிங்கி முனிவர் யோசனை பண்ணி ஒரு பாம்பாக மாறிடுறாரு. நாகமாக மாறி சிவபெருமானை மட்டும் சுற்றுறேன்னு சுற்றுறாரு. சுற்றும்போது அரை சுற்று முடிஞ்சிருச்சு. அப்போ திரும்பி இந்த ரிட்டன் சுற்றும்போது சிவனும் பார்வதியும் நெருங்கி உட்காந்துடுறாங்க. பார்வதியை நெருங்கி சிவபெருமான் உட்காந்த உடனேயும் அந்த நாகத்தால் உள்ளே வர முடியலை சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில். உடனே அதுக்கு பார்வதி, உங்கள் பக்தன் காத்துட்ருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னும், நீயும் சில விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நீ எங்கேயும் போகாத உட்காரு, அவனுக்கும் சில விஷயத்தை நான் புரியப்படுத்தணும் அப்படின்னும் பார்வதி என்ன செய்யறதுன்னு தெரியல, தர்ம சங்கடத்தில் இருக்காங்க. இப்போ பிரிங்கி முனிவர் தன்னோட உருவத்தை எடுத்துடுறாரு. உருவத்தை எடுத்துகிட்டு, என்ன சிவபெருமானே, நான் உங்களை சுற்றி வரும்போது இப்படி 2 பேரும் ஒட்டி இருந்தீங்கன்னா நான் எப்படி சுற்றி வர்றது, உனக்கு இன்னும் புரியலையா பிரிங்கி முனிவரே, சிவன் சக்தி இல்லைன்னா முழுமை அடைய மாட்டான், நீங்கள் கும்பிடுற உங்களோட கடவுள் முழுமையான ஆண் கிடையாது, அவனோட சரி பாதி பார்வதி அப்படின்னு சிவன் சொல்றாரு. உடனே சிவபெருமான் நீ என்னோட இணைந்து கொள் பார்வதி அப்படிங்கிறாரு. அப்புறம் 2 பேரும் இணைந்தாங்க. இணைஞ்ச அர்த்தநாதீஸ்வரரை காட்சி அளிக்கிறாங்க. அதை பார்த்தும் கூட இந்த பிரிங்கி முனிவருக்கு ஆணும் பெண்ணும் சமம்னு தோணவே இல்லைங்க. இன்னமும் என்னோட சிவன் தான் பெருசு, நான் இன்னமும் உங்களை மட்டும்தான் சுற்றி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி நீ இப்போ என்ன செய்ய முடியுமோ செய்யப்பா, நாங்கள் ஆனால் பிரிய மாட்டோம், நாங்கள் அர்த்தநாதீஸ்வரராக இப்படி தான் இருப்போம்னு சிவன் சொல்லவும், வண்டா உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் வழிபடணும், சிவபெருமானை மட்டுமே சுற்றி வரணும் தான் அப்படிங்கிறதுக்காக சுற்றி வரும்பொழுது சிவனுடைய நெத்தியை கொடைஞ்சு வெளியே அந்த பக்கத்து போய் சிவனை மட்டும் தனியாக சுற்றுறேன்னு பண்ணும்போது சிவபெருமான் நெத்தியிலிருந்து காயம் வழியாக ரத்தமே வந்துருச்சு. பார்வதிக்கு கோவம் அந்த வண்டை தட்டி விட்டுறாங்க. அப்போ பிரிங்கி முனிவர் உருவம் வந்துடுது, காலில் அடிபட்டுறது.
அது உடனே சிவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. நீ எப்படி இப்படி செய்ய போச்சு? நான் இவ்வளோ தூரம் உனக்கு உணர்த்துறதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானும் பார்வதியும் சேர்ந்தாதான் முழுமையடைவோம்னு நீ மறுபடியும் இது மாதிரி பண்ணுறியா அப்படிங்கிறாரு. அதுக்கு பார்வதி, இப்படி நீ செஞ்சிருக்க கூடாது, சிவபெருமானுக்கே நீ காயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வேலையை பார்த்துட்ட. நாங்கள் ஒரு அவதாரத்தை வெளிப்படுத்தினோம்னா அந்த அவதாரத்தை வணங்கணும், நீ அந்த அவதாரத்தையே அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன். நீ ஒரு ஆணுக்குள்ள பெண் இல்லை அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து பெண்ண தெய்வமான நான் உன்னைய சபிக்கிறேன். உன் உடம்பில் இருக்கக்கூடிய பெண்மை தன்மையெல்லாம் நீ இழந்துருவ அப்படின்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க. அதனால் ஒரு மனிதர் உடம்பில் இருக்கக்கூடிய பெண்மை தன்மையான உணர்ச்சியை பூரா பிரிங்கி முனிவர் இழக்கிறாரு. ஸோ அவர் அப்படியே படுத்த படுக்கையே ஆயிடுறாரு. உடனே சிவபெருமான் அங்கேருந்து கிளம்பும்போது பார்வதி தேவி, இருங்க சிவபெருமானே, பிரிங்கி முனிவரை நம்ம மன்னிச்சிடலாமே அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? உன்னை கொஞ்ச நாச்சும் மதிச்சாங்களா? எதுவுமே செய்யலை. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் இவனுக்கு புரிய வைக்க, ஆனால் புரிஞ்சுக்கிறவே இல்லை. இப்போ என்னடானா பிரிங்கி முனிவரை மன்னிப்போன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணால் நம்ம அதை திருத்தணும், உணர்த்தணும், அதுக்காக தண்டிக்கக்கூடாது, மன்னிச்சிடலாமே அப்படிங்கிறாங்க பார்வதி தேவி. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருந்த, பார்வதியை எவ்வளோ கேவலமாக இழிவாக சொன்ன, ஆனால் பார்த்தியா இதுதான் பெண்மை குணம், உன்னை மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால் நான் உனக்கு இப்போ 3ஆவதாக ஒரு காலை தாரேன். இந்த 2 காலம் பார்வதி சாபம் கொடுத்தனால செயலிழந்துருச்சு. நான் பார்வதி மீண்டும் உன்னை மன்னிக்க சொன்னனால 3ஆவதாக உனக்கு ஒரு கால் தரேன். அந்த கால் மூலமாக நீ இனிமேல் நடக்க ஆரம்பிப்ப, உனக்கு உணர்வுகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். உடனே பிரிங்கி முனிவர் அந்த 3 கால்களை வைத்து கொண்டு சிவபெருமானை பார்த்து எந்திரிச்சு, இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், சிவன் சக்தி சேர்ந்தது தான் முழுமையான உருவம், ஆனால் நீங்கள் இப்போ அவதாரம் எடுத்ததை என்னால் பார்க்கவே முடியலை, அதனால் எனக்காக ஒரு தடவை அர்த்தநாதீஸ்வரராக மறுபடியும் அவதாரம் எடுங்க அப்படிங்கிறார் பிரிங்கி முனிவர். மீண்டும் ஒரு முறை பார்வதி தேவியும் சிவனும் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளிக்கிறாங்க பிரிங்கி முனிவருக்காக. உடனே பிரிங்கி முனிவர் சிவனையும் பார்வதியையும் வலம் வராங்க. 3 முறை வலம் சுற்றி அவரோட ஆசையை நிறைவேற்றிக்கிறாரு. இப்போ முருகன் கேட்குறாங்க, ஏம்மா அப்படி பண்ணினீங்க? உங்களை அவங்க அசிங்கப்படுத்தும் போது எதுக்கு மன்னிச்சு விடுறீங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, பக்தர்கள் திருந்துறதுக்கு தான் தெய்வங்கள் வழிகாட்டணும், தண்டிக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடாது. திருந்தாத பட்சத்தில் வேறு வழியே இல்லைன்ற போது தான் நம்ம தண்டிக்கணும், நீ இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், என்னால் தான் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலையே, என்னை பிறந்த உடனே கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்புறம் எப்படி நான் உங்களை பற்றியும் அப்பாவை பற்றியும் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட முருகன் பேசுகிறது அது சிவனுக்கு புரியுது. ரொம்ப மனசுடைஞ்சிருக்கான் அப்படின்னு முருகன்கிட்ட இந்த மாதிரி இந்திரதேவர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி நான் இந்திரதேவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு முருகன் கிளம்புறாரு. இப்போ தான் அரக்கரை காட்டுறாங்க. சும்பன் நிசும்பன் 2 பேரும் ஒரு அரக்கர் கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே என்னடானா 2 அரக்கர்கள் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு பெண்ணுக்காக. யார் அந்த பெண் அப்படின்னு பார்த்தா மகிஷா, அந்த பெண் பேர் மகிஷி. அந்த மகிஷின்ற பெண்ணுக்காக தான் இந்த 2 அரக்கர்களும் சண்டை போடுறாங்க, அந்த பெண் எனக்கு வேணும்னு. ஆனால் ஆல்ரெடி அந்த மகிஷியை ரம்பாசுரன் அப்படின்ற அசுரன் கல்யாணம் பண்ணி கொடா. ஆனாலும் இன்னொருத்தன் எனக்கு மகிஷி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்பாசுரனோட சண்டை போட்டு ரம்பாசுரனை தோக்கடிச்சிட்டு மகிழ்ச்சியை கவர்ந்துடலான்னு பார்க்குறியா? இது எல்லாத்தையும் இந்த அசுரனின் ராஜாவான சும்பன் பார்த்துக்கிட்டு இருக்கியான். இப்போ நிசும்பன் சொல்கிறேன், ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றவும், உனக்கு ஒன்று புரியலை, இந்த ரம்பாசுரனோட மகனுக்கு ஒரு வரம் இருக்குது. என்னன்னா, ரம்பாசுரன் அக்னி தேவரை நினச்சி தவம் பண்ணி என்னோட புதல்வன் சிவனும் பார்வதியும் சேர்ந்த உருவத்தால் மட்டும்தான் அழிய முடியும்னு வரம் வாங்கியிருக்காரு. அதனால் இந்த ரம்பாசுரனோட மகனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இவனுக்கு அழிவே இல்லை, நம்ம எப்படியாவது பார்வதியை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கான்.
அங்கே மகிழ்ச்சியை பார்த்தா பாவம் பயங்கரமாக அழுகிறா. என்னோட கணவர் சண்டை போடுறதை நிப்பாட்டுங்க, இது அப்படியே யாரையாவது தடுங்க இந்த சண்டையை, என்னோட குழந்தை வேற உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கா, என்னோட மகன் இப்போ அப்பா இழந்துட போகிறான், யாராவது சண்டையை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு கத்தும்போது அப்போ இந்த அசுர ராஜாவை பார்த்துட்டு, அசுர ராஜா சும்பராஜா நீங்கள் தான் எப்படியாச்சும் இந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த சண்டையை நிறுத்தினா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு, என்ன வேணும், உன்னுடைய மகன் வந்து எனக்கு அடிமையாக வேலை பார்க்கணும், அதுக்கு நீ சம்மதிக்கிறியா, எனக்கு வாக்கு கொடு அப்படின்றான் சும்பேன். சொன்னவொடனே இவளும் தன்னோட கணவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக சரி நான் வாக்கு கொடுக்குறேன், என்னோட மகன் வந்து காலம்புறம் உங்களுக்கு அடிமையாக இருப்பான், இப்போதைக்கு என் கணவரை காப்பாற்றுங்க தயவு செஞ்சுன்னு சொல்கிறேன். ரொம்ப மகாராஜா சொல்கிறேன், ஆணையிடுறேன், இந்த சண்டை இப்போயே நிற்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் இந்த ரம்பாசுரனை ஆப்போசிட்டில் சண்டை போட்டான்ல அசுரன், அவன் வந்து சண்டையை நிப்பாட்டினதுக்கப்புறம் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் நகத்தை வச்சு வயிற்றையே குத்தி கொன்னுடுறான். ரம்பாசுரன் செத்து போயிடுறான். செத்து போனவனையும் மகிழ்ச்சிக்கு ஒரே அழுக, தேம்பி தேம்பி அழுகிற, புருஷன் செத்துட்டானே எப்படி ஆகிப்போச்சுன்னு, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது, அதனால நானும் சேர்ந்து உடன்கட்டை ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியும் ரம்பாசுரன் சேர்ந்தே எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்ச உடனே சும்பனுக்கும் நிசும்பனுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஐயோ இப்படி போச்சே, நமக்கு மகிழ்ச்சி வயிற்றில் இருக்க ஆண் வாரிசு எனக்கு உதவுன்னு பார்த்தா இப்படி இவ தற்கொலை பண்ணிக்கிட்டாளே, உடன்கட்டை ஏறிட்டாளே அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ தான் ஒன்று தெரியுது, மகிழ்ச்சி வயிற்றில் இருக்க குழந்தை சாகலை, மறுபடியும் உயிரோடு வந்துடுச்சு, பெரிய உருவமாக ஆயிடுச்சு. அப்போ தான் உனக்கு புரியப்படுத்துகிறாங்க, அவனுக்கு தான் வரம் கிடச்சிருக்கு இல்லையா, எதாலையும் அழிவு கிடையாது, சிவனும் பார்வதியும் சேர்ந்த உடலால் தான் அழிவு அப்படின்னு. அதனால அவன் வந்து சாகவே இல்லை, மறுபடியும் வந்துட்டான். வந்து உடனேயுமே என் அப்பாவை கொன்னது யார் அப்படின்னு ஒருத்தரையும் கேட்டுட்ருக்கான். கேட்கும்போது அந்த அவங்க அப்பாவை கொன்ன அசுரன் வந்து இன்னொருத்தவனை தள்ளி விடுறான். அவன் நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டும், நீ தான் கொன்னையா அப்படின்னு கழுத்தை பிடிக்கிறா மகிழ்ச்சியோட மகன். கழுத்தை பிடிச்ச உடனே குரலை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்றான், இவன் வந்து நம்ம அப்பாவை கொல்லலை, ஏன்னா அம்மா வயிற்றில் இருக்கும்போதே அவன் அந்த வாய்ஸ் என்னென்ன பேசுகிறாங்க சுற்றின்றதே அவன் கேட்டுகிட்டே இருந்திருக்கான். அதனால் நீ கொல்லலை அப்படின்னு பக்கத்தில் இருக்கவன்ட இவன் தான் கொன்னானா அப்படின்றவும், ஆமாம் அவன் தான் கொன்னான்னு சொல்லவும், அவன் வாய்ஸை வச்சு நீ தானே என் அப்பாவை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி, நீ வந்து பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு, இந்த மகிழ்ச்சியோட மகன்கிட்ட நீ பொய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கொன்ன அந்த அசுரனை தலையை துண்டாக வெட்டி அப்படியே எடுத்துடுறேன் மகிழ்ச்சி. இப்போ உனக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்பனும் நிசும்பனும் யோசிக்கிறாங்க. நீங்கள் யார், அசுரகுலத்தோட ராஜா அப்படின்றான். உங்கள் அம்மா வந்து நீ வயிற்றில் இருக்கும்போதே நீ எனக்கு அடிமைன்னு சொல்லியிருக்காங்க, நீ எனக்கு சேவை செய்யணும்னு அப்படின்னவும், நானும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், உங்களுக்கு அப்படி என்னட்ட இருந்து என்ன உதவி செய்யணும், எதுக்காக என்னையை வந்து நீங்கள் வச்சுக்கிறணும்னு நினச்சிங்க அப்படின்றவும், உலகத்தையும் ஆளணும் நீனு, அதுவும் இந்த கைலாயத்தை ஆளணும், எங்களுக்கு அதுதான் விருப்பம் அப்படிங்கிறேன். அதுக்கு முதல்ல உனக்கு சிறப்பான பேர் வைக்கிறேன், மகிழ்ச்சிக்கும் ரம்பாசுரனுக்கும் பிறந்த நீ இதிலிருந்து மகிஷாசுரன்னு பேரோட இருப்ப அப்படின்னு பேர் வைக்கிறேன் சும்பனும் நிசும்பனும். அதாவது இங்கே மகிஷாசுரன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிவனும் பார்வதியும் அர்த்தநாதீஸ்வரராக பிறந்துட்டாங்க, அது உருவெடுத்துட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, மகிஷாசுரன் பிறக்க போகிறான்னு முன்னாடியே சிவபெருமான் கண்டுபிடிச்சி அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளிச்சிட்டாரு. இப்போ இந்த மகிஷாசுரனை அழிக்கிற கதை தான் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அடுத்து வர ஸ்டோரிலாம், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.